கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில எந்த விஷயத்துல அதிர்ஷ்டம் வரும், எந்த மாதிரியான ஆபத்து வரும் அதுதானே தெரியாது. அதை பத்தி தான் நம்ம இன்றைய பதில பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி திருவடி சரணம். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல எந்தெந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆபத்தாக அமையும். அதுல முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது காதல். அது உங்களுடைய காதலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய காதல், நண்பர்களுடைய காதலாக. எப்படி பார்த்தாலும் காதல் அப்படின்ற ஒரு விவகாரத்தால உங்களுக்கு பிரச்சனை ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது மிகப்பெரிய மறைமுகமான காதலாக கூட இருக்கலாம், அதுலயும் உங்களுக்கு பிரச்சனை வரும், ஆபத்து வரும். ஸோ காதல்ன்ற விவகாரம் உங்களுக்கு ஏமாற்றத்தை, தோல்வி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமா இருந்துங்க. அடுத்து டூ வீலர் வண்டி வாகன விபத்துகள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு முறையாவது. ஸோ அதுலேயும் கவனத்தோடு நீங்கள் இருந்துங்க. இதுக்கு அடுத்தபடியாக சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் தான் உங்களுக்கு ஆயுளுக்கே ஆபத்து வைக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் கவனத்தோடு இருந்துங்க. இதற்கு அடுத்தபடியாக கூட்டு சேர்க்கை, அதாவது தொழில் பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒருத்தரை சேர்த்துக்கிறது, அதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உங்ககிட்டே அந்த தொழிலை கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஆப்பு வச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய வேலை தொழில் சீக்ரெட் ரகசியத்தை மற்றவர்கள் கற்றுத்தரதும் உங்களுக்கு ஆபத்து அமையும். அதே போல் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒருத்தரை சேர்த்துக்கிறீங்கன்னா அதுலேயும் கவனத்தோடு சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. அதுலலாம் உங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்துக்கள் கூட்டு சேர்க்கை சேர்ந்து ஒரு சொத்தை வாங்கும் போதும் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆபத்து வரும். பத்திரம், ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு வாக்கு கொடுக்கறது, அல்லது மற்றவங்களுக்கு ஜாமீன், கேரண்டி, கையெழுத்து நீங்க போடுறது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இதுலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும். அடுத்து எந்த விஷயம் அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுய சம்பாத்திய சொத்து. பூர்வீக சொத்து எத்தனைவா இருந்தாலும் அதுலலாம் உங்களால் இருக்க முடியாது. உங்களுடைய சுய சம்பாத்திய சொத்து தான் உங்களை வளர்ச்சி பெற வைக்கும். அதுல ஒரு யோகம் உண்டு. அதே போல சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்கள் சொல்லக்கூடிய இந்த கல்வித்துறை, டீச்சிங் லைனு, நீதித்துறை, வக்கீல் சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் நிதித்துறை, பேங்க் ரிலேட்டான ஒர்க்கு, இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகும். இதுல நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா பெரிதளவு வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க. ஓகேங்களா? அதே போல ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சூப்பரான முறையில் உங்களுக்கு அமையும். காவல்துறை, ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ இதுலலாம் தொடர்பு ஏற்படுத்த கண்டிப்பா மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில முன்னேற முடியும். இது போக சமூக சேவை, தொண்டு போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வீங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல ஒரு பெயர் புகழை பெற்றுத்தரும். இது போக கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க லைஃப் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பண ரீதியான முறையில, வேலை ரீதியான முறையில் கிடைக்கும். ஸோ நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டே தீரும். அந்த வேலை சிக்கனை பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய டேலண்ட்னால அந்த வேலை உங்களுக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான முறையில் இருக்கும். வேலைக்கு நீங்கள் கெட்டிக்காரர்கள். ஓகேங்களா? அதே போல படிப்பு, கடைசி வரை ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். அது படிப்பா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், தொழில் பிசினஸ் கலையாக இருக்கலாம். ஸோ கலைத்துறை சார்ந்த விஷயத்திலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ கற்றுக்கிட்டே இருக்கணும் இந்த கன்னிராசிக்காரங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் வாழ்க்கையில். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.